இப்போ தொடர்ந்து உங்களுடைய கேரக்டருக்கு பாராட்டுகள் வந்துட்டு தான் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆனால் ஆண் பாவம் போல கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் வந்து நம்ம கவனிக்க முடிஞ்சது. இது வந்து ஒரு மேல் டாமினிஸ்ட் ஃபிலிமாக இருக்குது. இல்லை, நீங்கள் அது கரெக்டு தானே, கரெக்டு தானே. அதில் சில விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குதுன்னா எஸ் பிரச்சனையாக இருக்குது. அது அவங்க அட்ரஸ் பண்ணுறது சரியாக இருக்குதுன்னா ஆமாம். ஆனால் எல்லாமே சரியாக இருக்கானா இல்லை. அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஆமாம், அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அது கலையை அடுத்த படத்தில் அட்ரஸ் பண்ணிட்டு போகிறாரு, அவ்வளோதான். கலை யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க கலையை பற்றி வைக்கிற குற்றச்சாட்டை என்னால் ஏற்றுக்க முடியாது. தனிநபர் விமர்சனமாக மாறுது இல்லைங்களா. அது ஒரு இன்டென்ஷனில் எடுக்கப்பட்ட படம், அது இப்படி போய் சேர்ந்துருக்குதோ ஓகே சரி, அதை அடுத்த படத்தில் சரி பண்ணலாம். கலை அந்த மாதிரியான மனுஷன். உங்களுக்கு பர்சனலாக தெரியும். ஆமாம் ஆமாம், ஐ நோ ஹூ ஹி இஸ். இல்லை அப்போது அடுத்த படத்தில் நம்ம வேலை செய்யும் போது அது சரி பண்ணலான்னு நினைக்கிற மனுஷன் தான் கலை. அதே மாதிரி நான் அந்த படத்தில் நடிக்கும்போது நான் முழுசாக கலையை நம்பி தான் நான் ஒவ்வொரு டைலாகும் பேசுகிறேன். ஆமாம், தப்புனா எஸ் எஸ் தப்பு, சரி பண்ணலாம், அவ்வளோதான். எஸ் ஐ அக்செப்ட் இட் அப்படின்றது தான். சில டைலாக் நான் பேசுனதே தப்பாக இருக்குன்னு சிலர் விமர்சனம் வைக்கிறாங்கன்னா என்ன பெர்ஸ்பெக்டிவில் வைக்கிறாங்கன்னு பார்ப்பேன் நான். இஃப் இட்ஸ் ரைட், எஸ் இட்ஸ் ரைட், ஐ எம் ராங், அவ்வளோதான். நம்ம ஒன்றும் இது இல்லைங்க, நம்ம தப்பே பண்ணாமல் வர்றதுக்கு நம்ம ஒன்றும் இல்லைல்ல. எஸ் யூ ஷுட் அக்செப்ட் இட், அவ்வளோதான்.